கண்ணுக்கே தெரியாத அளவுல ரொம்பவே சின்ன சைஸா, குட்டியா இருக்கக்கூடிய வார்ம்ஸ தான் நம்ம மைக்ரோவார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோவார்ம்ஸ் கல்ச்சர் வந்துட்டு நம்ம பிரெட்ல ரெடி பண்ணுவோம். இந்த வார்ம்ஸ் எல்லாம் அந்த பிரெட்டோட பேஸ்ல இருந்து அந்த பாக்ஸோட சைடுக்கு ஏறி வரும். இப்ப இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த சைடுல தெரியிறது எல்லாமே பியூரான மைக்ரோ வார்ம்ஸ் தனியா இருக்குறாங்க. ஸோ அதத்தான் நம்ம எடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணணுமே தவிர, அந்த பிரெட்டோட சேர்த்து எடுத்து ஃபீட் பண்ணோம்னா, தண்ணியோட குவாலிட்டி கெட்டு போயிரும். ஃபிஷஸ் நெறையவே டெத் ஆகும். இந்த மைக்ரோவார்ம்ஸ் பொறுத்தவரையில ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லைஃப் ஃபீடு தான். இது வந்துட்டு நம்ம பீட் ஆஃப் ரைஸுக்கு வந்துட்டு 2ண்ட் வீக்ல இருந்து ஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவுமே வினிகரில் குடுப்போம். 2ண்ட் வீக்ல இருந்து பீட் ஆஃப் ரைஸுக்கு இந்த ஃபீடையும் சேர்த்தே குடுக்கலாம். அதாவது 1 டைம் வினிகரில் குடுத்தீங்கன்னா, இன்னொரு டைம் இந்த மைக்ரோவார்ம்ஸ நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். கப்பி குட்டிங்கள பொறுத்தவரையில மைக்ரோவார்ம்ஸ் குடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் அவங்க சைஸுக்கு அவங்க ஸ்டார்ட்டிங்லேயே பேபி பிரெயின் சிம் சாப்பிடுற அளவுல இருப்பாங்க. ஸோ அந்த பேபி பிரெயின் சிம் ஹேட்ச் பண்ணி குடுத்தாலே போதும். மைக்ரோவார்ம்ஸ் தேவைப்படாது. ஆனா பீட்டா ஃப்ரைஸ காப்பாத்தணும்னா, வினிகரில் மைக்ரோவார்ம்ஸ், பேபி பிரெயின் சிம், மொயினான்னு ஒரு சில முக்கியமான லைவ் கல்ச்சர்ஸ் தேவைப்படும். அது இல்லன்னா நீங்க பீட்டா குட்டிங்கள காப்பாத்தவே முடியாது. இந்த மைக்ரோவார்ம் கல்ச்சர்லாம் பண்றது ரொம்பவே ஈஸி. அந்த கல்ச்சர்ஸ் எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸ் கூட நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்கோம். தெரியலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.